நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த நாளிலே, இந்த மாலை நேரத்திலே, இந்த 50 நாட்கள் நம்முடைய ஜெபத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய், இடைபடும்படியாய், பாடல் வழியாக, ஆராதனைகளின் வழியாக, வார்த்தைகளின் வழியாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நம்ம எல்லாரும் கண்களை மூடி அப்படியே கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமா? எல்லா துதிகளுக்கு பாத்திரர், எல்லா மகிமைகளுக்கு பாத்திரர், எல்லா போற்றுதலுக்கு பாத்திரர், எல்லா கனத்திற்கு பாத்திரர், வியாதிகளில் இருந்து விடுதலை கொடுக்கிறவர், கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுக்கிறவர். ஓ தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர். அப்படியே நம் வாய்களை திறந்து இந்த மாலை நேரத்திலே நம் கர்த்தரை கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நன்றியோடும் நாங்கள் துதிக்கிறோம், மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எண்ணி முடியாத நன்மைகளை செய்தீரே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்தீரே. கடந்த நாட்களில் எங்களை கண்ணின் மணி போல, கண்ணின் இமை போல எங்களை பாதுகாத்து கொண்டீரே, நன்றி என்று சொல்லி அப்படியே நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே மக்கு நன்றி, கிருபை உள்ளவரே மக்கு நன்றி. ஓ கிருபைகளை மலை போல் பொழிய பண்ணுகிறவரே, ஆண்டவரே, அருள் உம்முடைய மகிமை, உம்முடைய மாட்சிமைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே காண செய்கிற எங்கள் வல்லமை உள்ள கர்த்தாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களை, ஆண்டவரே, எங்களை சிந்தையில இருக்கக்கூடிய அந்த ஜெபங்களை, அந்த வாஞ்சைகளை, விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன், இஸ்ரவேல் ஜனங்களின் பெருமூச்சின் சத்தத்திற்கு பதில் கொடுத்த அதே ஆவியானவர், ஓ நல்ல இந்த மாலை நேரத்திலே உங்களுடைய ஜெபத்திற்கு அல்ல, அதை காட்டிலும் உங்களுடைய பெருமூச்சின் சத்தத்திற்கு, உங்க இருதயத்தின் நினைவுகளுக்கு, உங்க இருதயத்தில் ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு ஒரு நன்மை வந்து விடாதா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடந்து விடாதா என்று உங்களுடைய இருதயம் கேட்குது பாருங்க. அதனுடைய சத்தத்திற்கு ஆண்டவர் இந்த நாள் ஜெபத்திலே ஒரு பதிலை வைத்திருக்கிறார். ஓ தகப்பனே உமக்கு நன்றி, இரக்கங்களின் தகப்பனே உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரையிலும் எங்களுடைய கண்கள் உம்மை மாத்திரமே நோக்கி கொண்டிருக்கும் அப்பா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து அப்படியே வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இந்த ஆரம்ப ஜெபத்திலே நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் மனதார நாங்கள் துதிக்கிறோம், மனதார நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளிகளில் வாசம் செய்கிற மகிமையுள்ள ஆண்டவர் நமக்காக நம்மை பார்க்கும்படியாய், நம்முடைய தரித்திரங்களை மாற்றும்படியாய், நம்முடைய சாபங்களை முறிக்கும்படியாக அந்த விண்ணுலகை விட்டு இந்த மண்ணுலகிற்கு இறங்கி வந்தார். அது மாத்திரமல்ல, அதைவிட மேலாக அவருடைய பரிசுத்த ஆவியை நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் அளவற்ற கிருபையினாலே கொடுத்து என்றென்றும் நம்மோடு நித்தியமாய் வாசம் செய்கிறாரே. அவர் கொடுத்த விலையேறப்பெற்ற கிருபைகளுக்காக அப்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் ஆசீர்வாதமாய் கொடுத்த மனமகிழ்ச்சி நல்ல இந்த மாலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், நாங்கள் கேட்க போகிற வார்த்தைகள், ஆண்டவரே, இந்த நாளிலே விசேஷமாக வியாதியஸ்தருக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஒரு தெய்வீக சுகம், ஒரு டிவைன் ஹீலிங்கை தகப்பனே, இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தெய்வீக சுகமளிக்கும் ஒரு ஆராதனை, ஒரு தெய்வீக தன்மை, ஆண்டவரே உம்முடைய தெய்வீக கிருபை, உம்முடைய பலன் பரிபூர்ணமாக இறங்கி எல்லா பலகீனங்களை சரீரத்திலிருந்து மாற்ற போறதற்காய் நாங்கள் மனதாரம் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய கரம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. நீர் மாத்திரம் வந்து ஆளுகை செய்யும், நீர் மாத்திரம் நடத்தி தாரும். மீட்பெரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் சகோதரர் டென்சி அபி அவர்கள் முன்பாக வந்து ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. அவங்களுடன் சேர்ந்து நாம் பாடல்களை பாடி மகிமைப்படுத்தி நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. முதலாவதாக ஒரு பாடலை நாம் பாட போகிறோம். பெலவானா என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கிறவர், எனக்காக யுத்தத்தை செய்கிறவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து உற்சாகமாக பாடுவோம்.
என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவானா என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கிறவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர். யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. மீட்டு கொண்டேன் என்றீரே, என்னை மீட்டு கொண்டேன் என்றீரே. யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. சந்ததி மேல் உன் ஆவியையும், சந்தானத்தின் மேல் ஆசியையும். சந்ததி மேல் உன் ஆவியையும், சந்தானத்தின் மேல் ஆசியையும். ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே, என்னில் ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே. யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. பலவானா என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவானா என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர். யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே.
கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் இல்லையா? நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதை நம்ம கர்த்தரிடத்துல தான் அது ஃபர்ஸ்ட்டாக நம்ம சொல்லணும். அப்படி நம்ம சொல்லிட்டோம், அந்த விஷயத்த நம்ம கர்த்தர்கிட்ட சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த வேலையை ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? பர்ஃபெக்டாக என்ன பண்ணிடுவார்? முடிச்சிருவார் நம்மளுக்காண்டி. ஸோ நம்ம அதை நம்ம ஜெபிச்சுட்டு செய்யும் போது நம்மளுக்கு அது எப்படி இருக்கும்? ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதான் சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் என்ன பண்ணுவார்? செய்து முடிப்பார். இந்த நாளில் யார் யார் எந்தெந்த எதுக்காக வந்திருக்கீங்களோ உங்களுக்கு அந்த காரியங்கள்லாம் கர்த்தர் செய்து முடிக்க போறார். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு பாடலை நாம் பாடுவோம். உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம என்னால் இருக்க முடியாதையா, அன்பு தெய்வமே, என் நேச தெய்வமே, ஏசையா என் இரட்சகரே. அந்த பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து உற்சாகமாக பாடுவோம். உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா, உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா, அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, ஏசையா என் ஏசையா, ஏசையா என் ஏசையா, உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா, உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா, எளிமையானவன் சிறுமையானவன், எளிமையானவன் சிறுமையானவன், தண்ணீரை தேடி தாகத்தாலே நான் வறண்டு போனேனே, என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே, என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே, அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே, என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே, உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா, உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதனே, மனுஷ பார்க்கிற வண்ணமாய் நீர் பார்ப்பதே இல்லை, பட்சபாதம் எதுவுமே உம்மிடம் இல்லை, மனுஷ பார்க்கிற வண்ணமாய் நீர் பார்ப்பதே இல்லை, பட்சபாதம் எதுவுமே உம்மிடம் இல்லை, யாரையும் நீர் அற்பமாக பார்ப்பதே இல்லை, புழுதியிலிருந்து என்னை தூக்கி எடுத்தீரே, பலவீனன் என்று தள்ளாமல் அழைத்து கொண்டீரே, உன் அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா,
ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வேதாகமத்திலிருந்து ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தபடி அந்த நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கைது செய்யப்படுகிறார். அதன் பிறகு என்ன நடந்தது என்கிற சம்பவங்களை நாம் பார்க்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 50வது வசனம், அதை தொடர்ந்து 51ஆம் வசனம், 52ஆம் வசனம், இந்த 3 வசனங்களை நாம் தியானித்து இந்த நாளிலே என்னுடைய இந்த செய்தியை நான் சுருக்கமாக முடித்துக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷத்திலே சில மிக முக்கியமான சம்பவங்கள் இதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு 14ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை ஒருவர் நீங்கள் வாசியுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதை நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது என்ன நடந்தது? அவர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். இயேசுவை விட்டு எல்லாரும் ஓடி போனார்கள். இது இந்த நாளைக்குரிய தலைப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அவரை விட்டு எல்லா ஜனங்களும் ஓடி போனார்கள். எதனால ஆண்டவரை விட்டு இவர்கள் ஓடி போனார்கள்? ஆண்டவரை விட்டு எதனால இவங்க போனாங்க அப்படின்னா, இது வேத வாக்கியங்கள், தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல். அல்லேலூயா. நாம் இங்கே வாசிக்கலாம். சகரியா 13ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நீங்கள் வாசியுங்கள். சகரியா 13:6-7. சீக்கிரம் சீக்கிரம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். இதே வசனத்தை, இதே காரியங்களை ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 31 நீங்கள் எடுத்து வாசியுங்கள். அங்கே ஆண்டவரே இதை குறித்து சொல்லி இருப்பார். இப்படி நீங்கள் மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தைகளின் ஆடுகள் சிதறடிக்கப்படும், இடரல் அடைவீர்கள். அல்லேலூயா. தெளிவாக தன்னுடைய சீஷர்களுக்கு இந்த காரியங்களை குறித்து இங்கே சொல்லுவதை நாம் பார்க்கலாம். ஆண்டவரே சொல்லி கொடுக்கிறாரு. ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க? மெய்ப்பனை வெட்டுவாங்க. ஆண்டவரை சிறைப்பிடிச்சாங்களா? அதே மாதிரி சிறைப்பிடிக்கிறாங்க. சிறைப்பிடிச்சோடனே அவர் வைத்திருந்த ஆடுகள், அந்த 12 சீஷர்கள், அவரோடு இருந்த ஆடுகள் எல்லாம் என்ன ஆயிட்டு? சிதறடிக்கப்பட்டு அவர் விட்டு என்ன பண்ணிட்டாங்க? ஓடி போயிட்டாங்க. இன்னைக்கு இதே நம்மளுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய உறவினர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் யார் என்றால் அது நீங்கள் தான். அல்லேலூயா. ஒரு காலம் வரை, இந்த உலகத்தில் தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் வரை நீங்கள் தேடுவதன் நிமித்தம் உங்கள் குடும்பமாகிய மந்தையை ஆண்டவர் பாதுகாப்பார். ஆனால் நாளானது வரும் பொழுது நீங்கள் தேவ சந்நிதியிலே போன பிறகு அவர்கள் கர்த்தரை தேடவில்லை என்றால் அந்த குடும்பம் என்ன ஆகும்? அந்த மந்தை சிதறடிக்கப்படும். இன்று அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். இன்றைக்கு பலர் உங்களை விட்டு ஓடி போகலாம். பிரதர், நான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கையாக இருப்பேன், உங்கள் குடும்பத்திற்கு நான் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பேன், உங்கள் பிஸ்னஸுக்கு நான் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்லி யாரோ ஒரு நபரை நீங்கள் மலை போல நம்பி இருக்கலாம். ஆனால் அவங்க எவர் லாஸ்டிங்காக உங்களுக்கு வரவே மாட்டாங்க. கர்த்தர் மாத்திரமே உங்களோடு வருவார். ஆமேன். இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது, நாம் நல்லா இருக்கும் பொழுது, நாம் வாழ்ந்திருக்கும் பொழுது, நாம் ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது நம்மளை பற்றி சொல்ல பெருமைப்படுவாங்க. அது யார் தெரியுமா? என்னுடைய அண்ணல்லா. அது யார் தெரியுமா? என்னுடைய பிரதர். அவர் இந்த போஸ்டிங்கில் இந்த இதில் இருக்கார். எப்படி பெருமையாக பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனால் நீங்கள் கொஞ்சம் தாழ்வு படும் போது பாருங்கள், சொந்தக்காரங்களே இல்லைன்றுவாங்க. நடக்குதா?
அது யாருன்னே தெரியாது. எங்களுக்கு அப்படியா? உங்கள் சொந்தக்காரங்க இந்த இடத்துல இருக்காங்களா? அப்படியா? தெரியாதே. உலகம் பாருங்க, நாம் எப்பொழுதுமே நாம் வாழ்ந்து நாம் ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது நம்மோட ஒரு கூட்டம் கைத்தட்டி சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் தாழ்மைப்படும் பொழுது நம்மளை விட்டு எப்பண்டா ஓடலான்னு பார்ப்பாங்க. ஐயோ, உதவிக்கு வந்துடுவாங்களோ, நம்மகிட்ட ஏதாவது வந்து கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி இந்த உலகம் எப்பொழுதுமே யாரை நம்பி இருக்கும் அப்படின்னா செல்வந்தர்களை, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை நம்பி இருக்கும். இதே தான் ஆண்டவர் 3.5 ஆண்டுகள் கூட இருந்த சீஷர்கள் அவர் சிறைபிடிக்கப்பட்ட உடனே அவரை விட்டு எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அவங்களுக்குள்ள நம்பிக்கை இல்லை. அவங்க இன்னும் முழுமையான ரட்சிப்பு அவங்களுக்குள்ள வரலை. ஏன் வரலை? ஆண்டவர் இன்னும் மரித்து இரத்தம் சிந்தப்படவில்லை. அதனால அந்த முழுமையான ரட்சிப்பு அவங்களுக்குள்ள வரலை. பரிசுத்தாவின் நிறைவு அவர்களுக்குள்ள வராததுனால ஆண்டவர் 5 முறை இந்த சிலுவை மரணத்திற்கு போறதுக்கு முன்பாக சொல்லி காமிக்கிறாரு. நல்லா கவனிங்க, என்னை சிறைபிடிக்க போறாங்க, நான் சிலுவையில் அடிக்கப்படுவேன், நான் மரிப்பேன், 3ஆம் நாள் என்ன ஆவேன்? நான் உயிர் தெழுவேன். காது ஃபுல்லா பக்கத்தில் உட்காந்து நல்லா கேட்டுட்டு சிறை பிடிச்ச உடனே, ஆண்டவரை பிடிச்ச உடனே இவங்களுக்குள்ள என்ன ஆயிட்டு? பயம் வந்துட்டு, ஐயையோ ஆண்டவரே பிடிச்சிட்டாங்க, நம்மளையும் பிடிச்சி சிலுவையில் என்ன பண்ணக்கூடாது, அரைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டோம். பொழைச்சோன்னு என்ன பண்ணிட்டாங்க? எல்லாரும் எஸ்கேப். இன்னைக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் பிரச்சனைகளிலும் பாடுகளிலும் துணை நிற்பது யார் மாத்திரம்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் துணை நிற்பார். ஆமென். வேற எந்த மனிதர்களும் துணை நிற்கவே மாட்டார்கள். ஆண்டவரோடு இருந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஏன் கூட போயிருக்கலாமே? எத்தனை பேர் வேடிக்கை பார்க்க போனாங்க அவரை? யூத ஜனங்களெல்லாம் வேடிக்கை பார்க்க போனாங்களே, இந்த சீஷர்கள் எதனால ஓடி ஒளியணும்? அப்படி வேடிக்கை பார்க்கவாது போலாம்ல, நம்ம ஆண்டவருக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஒரே ஆள் தான் பேதுரு மட்டும்தான், அதுவும் ஒளிஞ்சு பயந்து மறுதலிக்கிறார். யாருன்னே தெரியலன்னு சொல்லி நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். ஆனா நம்ம ஆண்டவரை மறுதலிக்காமல் ஆண்டவரோடு நாம் இசைந்து நாம் வாழும் பொழுது நம்ம ஒருபோதும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஆமேன். இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கும் பொழுது அடுத்து 51 52 நீங்க வாசிங்க. ஹல்லேலூயா. இந்த சீஷர்கள் போதும், இந்த சீஷர்கள் எல்லாம் ஓடிட்டாங்க. ஆனால் இந்த வாலிபன் பேர் தெரியல, என்ன தெரியல, ஊர் தெரியல. ஆனால் இவனுக்குள்ள ஒரு ஆசை. இவன் ரொம்ப பெரிய பணக்காரனும் கிடையாது, ஏழையும் கிடையாது. ஆனால் ஆண்டவரை தொடர வேண்டும், பின்தொடர வேண்டும் என்று இவனுக்குள்ள என்ன ஒரு ஆசை, ஒரு விருப்பம் இவனுக்குள்ளதாக வந்தது. ஆனால் அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்போ அவனுக்குள்ள பயம், அவனுக்குள்ள ஒரு பயம். அவனை பிடித்தார்கள். நம்ம 51 லாஸ்ட்ல வாசிக்கும் பொழுது அவன் பின்னே போனா அவனை பிடித்தார்கள். இப்போ அந்த போர்ச்சவர்கள்லாம் விசாரிக்காங்க, ஏய் நீ யாரு அப்படின்னு சொல்லி அவனை பிடிக்கும் பொழுது அவன் மேலே போட்டிருந்த அந்த சால்வை மட்டும்தான் கிடைச்சது. நிர்வாணமா அப்படியே ஓடிட்டான் விட்டுட்டு. ஆனால் இவனுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது, எப்படியாவது என்ன பண்ணணும், இவரை எங்கே கொண்டு போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆவல், ஒரு ஆசை இருந்தது. பல வேளைகளில் பல சந்தர்ப்பங்களில் நாம் ஆண்டவரை ஆராதிக்காதபடிக்கு இருக்கக்கூடிய காரணங்கள், இந்த உலக காரியங்கள் கூட பல வேளைகளிலே இது காரணமாக அமைகிறது. நாம் நினைக்கிறோம் எப்படியாவது நான் சர்ச்சுக்கு வந்துடணும், இந்த சண்டே நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் பலவிதமான இந்த உலக கவலைகள் நம்மை நெருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆண்டவரை நாம் விட்டு நாம் சென்று விடுகிறோம். ஒருவேளை வஸ்திரமே போனா கூட அவன் கடைசி வரைக்கும் அது ஆண்டவர் காதையே ஆண்டவர் தோன்ற பண்ணினாரே, ஒரு செகண்ட்ல அவனுக்கு வஸ்திரம் கிடைச்சிருக்காதா? நிச்சயம் கிடைச்சிருக்கும். அவன் வஸ்திரத்தை புடுங்கினா என்ன, அவனுடைய நிர்வாணங்கள் தெரிந்தா என்ன, ஆண்டவருக்கு மறைவா இருக்குமா உங்களுடைய பிரச்சனை போராட்டங்கள்? இப்படி நம்ம பின்தொடர்ந்து ஒருத்தன் வரானாமே அவனுக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லி அவன் அதை சகித்து அவன் பின்தொடர்ந்து போயிருப்பானே, ஆனால் அவனுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தேவன் கொடுத்திருப்பார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் பார்த்து பயந்துட்டான். இன்னைக்கு நம்ம உலகத்தில் நாம் பார்க்கிறோம், இந்த போராட்டங்கள் பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது சரி என்ன ஜெபம் பண்ணி பிரயோஜனம் சொல்லி ஆண்டவரை நாம் கைவிட்டு விடுகிறோம். ஆனால் இன்றையிலிருந்து ஆண்டவரே, யார் உம்மை விட்டு போனாலும் நான் உம்மை பின்பற்றுவேன். ஆமென். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 37 ஒருவரை நீங்கள் சீக்கிரமாய் வாசியுங்கள். நான் வாசித்து இந்த சம்பவத்தை நான் முடிக்கிறேன். ரோமர் 8 36 37 சீக்கிரமாய் சீக்கிரம் எடுங்க. ரோமர்
ரோமர் 8 ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆமேன். தாழ்வானாலும் நீ 37 படிச்சிங்களோ? 36 படிங்க. ஆ ம் ம் ஆ பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ? போதும் போதும் போதும். இவனுக்கு நிர்வாணம், இவன் சட்டையை உருவிட்டாங்கன்ட்டு என்ன பண்ணிட்டான்? இவன் ஓடிட்டான். இன்னைக்கு பாருங்க, நம்ம ஆண்டவரை பின்பற்றி போவோம், ஆனால் ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் மைனஸ் ஆகிட்டுன்னா என்ன பண்ணிடுவோம்? வேண்டாம்ப்பா, உங்க என்ன பிரயோஜனம்னு சொல்லி ஆண்டவரை நாம் மறுதலித்து விட்டு விட்டு ஓடக்கூடிய கிறிஸ்தவர்கள் என்ற உலகத்தில் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டாங்க. நாம் அப்படி அல்லாமல் நம் முடிவு பரியந்தம் அவருடைய அன்பில் நாம் நிலைத்து நிற்கும் பொழுது, ஓ தேவன், அந்த மகிமையை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமேன். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்பப்போ வந்துட்டு போகிறவன் ரட்சிக்கப்பட மாட்டவே மாட்டான். நீங்கள் ஆண்டவருடைய அன்பிலே நீங்கள் நிலை பெற்று நீங்கள் நிற்கும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த சீஷர்கள் நீங்கள் பண்ண தவறு மாதிரி நீங்கள் ஆண்டவர் விட்டு ஓடிடாதீங்க. ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனை வந்தோன்னா ஓடிட்டாங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகளினால நம்ம ஆண்டவர் விட்டு விலகி நாம் போய் விடுகிறோம். தயவு செய்து போக வேண்டாம். ஆண்டவர் அன்பிலே நீங்கள் நிலைத்து நிறுங்கள். இரண்டாவதாக, அந்த வாணிபனை போல பல நேரங்களில் நாம் ஆண்டவரை பின்பற்றி வருகிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை, நம்முடைய அவமானம், நிந்தனைகளை நாம் சகிக்க முடியாமல் நாம் விட்டு நாம் விலகிடுறோம். அப்படிப்பட்ட பசியோ நிர்வாணமோ என்ன வந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? ஆமேன். என் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது. ஆமேன். உம்முடைய சமூகத்தை விட்டு பிரிக்கவே முடியாது. உம்மை நான் ஆராதிப்பதை விட்டு பிரிக்கவே முடியாது. உம்மோடு செலவிடக்கூடிய நேரங்களிலிருந்து நான் பிரிக்கவே முடியாது என்று சொல்லி ஒரு நிலையான ஒரு முடிவை எடுங்க. சீஷர்களைப் போல நீங்கள் ஓடி போயிடாதீங்க. அந்த ஒரு வாலிபனை போல பாதி தூரம் வந்துட்டு விட்டு போயிடாதீங்க. ரெண்டு தப்பையும் பண்ணிடாதீங்க. ஆண்டவரை நீங்கள் முழுமையுமாய் கடைசி வரைக்கும் நீங்கள் நம்புங்க. தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமேன். உலகத்தில் பல ஜனங்களும் நீங்கள் கைவிட்டு போகலாம், ஆனால் யார் கைவிட்டாலும் அவர் உங்களை ஒருபோதும் புறம்பே தள்ள மாட்டார். ஆமேன். உங்களை தூக்கி நிறுத்தி உங்களை அழகு பார்த்து உங்கள் மேன்மையை பெருக பண்ணுவார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இந்த வருடத்தில் உங்களுக்கு மேன்மைகளை பெருக பண்ணுவார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இந்த ஆண்டு உங்கள் மேன்மையை பெருக பண்ணுகிற ஒரு ஆண்டு. உங்களுடைய மேன்மை இன்னைக்கு ஒரு சாதாரணமான ஒரு லெவலில் இருக்கலாம், ஆனால் இந்த ஆண்டு முடியும் பொழுது உங்களுடைய குடும்பத்தின் மேன்மையை, உங்களுடைய வாழ்க்கையின் மேன்மையை, உங்களுடைய பொருளாதாரத்தின் மேன்மையை என் ஆவியானவர் பெருக பண்ணுவாராக. உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தேவனே ஒரு தீர்வாக இருப்பார். ஆண்டவரை விட வேண்டாம், சபையை விட வேண்டாம். ஆண்டவருடைய அபிஷேகத்தை நாம் பூரணமாக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நிற்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்போம். இந்த 10வது நாளிலும் தேவ சமூகத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த அற்புத சுகம் அளிக்கிற ஆராதனையிலும் கர்த்தர் உங்களுடைய எல்லா பலவீனங்கள், எல்லா விதமான வியாதிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சுகமாக்குவதற்கு அவர் வல்லமுடையவராக இருக்கிறார். அதனால் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமுடையவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவரை துதிக்கும் பொழுதே ஒரு உன்னத பலன், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுதே ஒரு நல்ல தெய்வ பலன். இன்னைக்கு கர்த்தர் நல்ல வார்த்தைகள் மூலமாக உங்களோடு இடைப்பட்டு ஒரு நல்ல ஒரு சுகத்தை, பலத்தை கர்த்தர் கொடுத்து, ஒரு புது பலனை கர்த்தர் உங்கள் மீது வைத்து, புது கிருபைகளை கர்த்தர் உங்கள் வைத்து, எல்லா பலவீனங்களை மாற்றி ஒரு சுகத்தோடு இந்த இடத்துல இருந்து அனுப்ப போகிறார். அதனால் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வவல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, சர்வ ஜீவ தயாபரரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா.
சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி மகிமையுள்ள தேவனே உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு எல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ளவரே, நீதி நிறைந்தவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கின்றார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீது பேசலாம். மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீது பேசலாம். அன்பு காணா இதயமே, அன்பின் இயேசுவை அண்டிக்கொள். அன்பு காணா இதயமே, அன்பின் இயேசுவை அண்டிக்கொள். கல்வாரியின் மேற்றினில் கலங்கும் கர்த்தர் உண்டல்லோ. கவலையேன், கலக்கம் ஏன், கர்த்தர் இயேசு அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ, வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ. வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ, வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ. கண்ணீர்தான் உந்தன் படுக்கையோ, கலங்காதே மன்னன் இயேசு பார். கண்ணீர்தான் உந்தன் படுக்கையோ, கலங்காதே மன்னன் இயேசு பார். உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கிறார். கவலையேன், கலக்கம் ஏன், கர்த்தர் இயேசு அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். நாம் ஒரே ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபித்து வேத வசனங்களை நாம் கேட்க போகிறோம். இந்த நாளிலும் வியாதிப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக வயோதிகத்தின் நிமித்தமாக பலவீனப்பட்டவர்களுக்காக நம்ம விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை உங்கள் தகப்பனோ உங்கள் தாயோ வயோதிகத்தில் இருக்கலாம், சில பலவீனங்கள் இருக்கலாம், சிலர் பார்த்திங்கன்னா அவங்க ஊரில் இருக்கலாம், இப்படிலாம் நிறைய காரியங்கள். அப்போ இந்த பலவீனங்களின் நேரங்களில் கர்த்தர் அவங்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து அவங்களால அவங்களுடைய காரியங்கள் என்றதையெல்லாம் செய்யும்படியாக இந்த ஜீவ காரணம் வரைக்கும் அந்த வயது முதிர்ந்தவர்கள் பலத்தோடு இருக்க வேண்டும். அநேகர் வயோதிகர்களுக்காக ஜெபிக்க சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. எங்கள் தகப்பனார் ஊரில் இருக்கிறார், தாயார் ஊரில் இருக்காங்க, அவங்க ஊரை விட்டு வர்றதில்ல, அவங்கள பார்க்குறதுக்கு ஆறு இல்லை, இப்படிலாம் நிறைய காரியம். அப்போ இந்த மாதிரி ஜனங்களுக்காக உங்களுடைய வயோதிக தாய் இருக்கலாம், தகப்பன் இருக்கலாம், இப்படி தெரிந்தவர்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஒரு விஷயம் கூட எல்லாரும் கண்களை மூடி உங்களுடைய பேரண்ட்ஸுக்காக, பெற்றோருக்காக, உங்கள் முதிர் வயதில் இருக்கிற மாமனார் மாமியார் எல்லாருக்காக
நீங்கள் ஜெபிக்கணும். இந்த நேரத்தில் கூட ஒரு விசை கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னுடைய தகப்பனார், என்னுடைய தாயார், வயது இருந்த சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, முதிர் வயது வரைக்கும் ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து வழிநடத்தின கர்த்தர், ஆண்டவரே இனிமேலும் ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து வழிநடத்தி அவங்க ஜீவ காலமெல்லாம் நன்றாய் நடக்கவும், ஆண்டவரே அவருடைய எல்லா வேலைகளை செய்வதற்கும் நல்ல ஜீவன் சுகம் பலனை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த இடத்துல ஜெபித்து கொண்டிருக்கிற உங்களுடைய தாயாரோ, உங்களுடைய தகப்பனாரோ, உங்களுடைய மாமனாரோ, உங்களுடைய மாமியாரோ, ஆண்டவரே வயது முதிர்ந்தவர்கள் யாரா இருந்தாலும் சரி, ஜெபிக்கிறது நிமித்தம் கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவரே நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பலத்த கரம் இப்பொழுது நாங்கள் கேட்க போகிற செய்தியினால் ஆண்டவர் எங்களோடு இடைப்படட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் உட்காருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றும் கூட நமக்கு சிறப்பு செய்தி கொடுக்கும்படியாக இம்மானுவேல் அண்ணன் வந்திருக்கிறாங்க. குறிப்பாக இந்த நாளிலே மழை வந்தது நிமித்தமாக சில சின்ன சின்ன தாமதங்கள், அதனால் சரியான நேரத்தில் முடிக்கலாம். ஒரு 8-10 அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். அதனால் நீங்கள் எல்லாரும் கரங்களை தட்டி அண்ணனை வரவேறுங்க. கர்த்தர் நம்மோடு நல்ல வார்த்தைகள் மூலமாய் பேசி கர்த்தர் உங்களுக்கு நல்ல பலவீனங்களை எல்லாம் மாற்றி சுகத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். சார் கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனாகிய கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். அருமையான ஊழியக்கார் அவர்களுக்கும் உடைய குடும்பத்தாருக்கும் என் நன்றியும் என் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சே இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சே இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தார், அவரையை நான் நம்பி கொண்டார். அவனியில் வியாகுலம் வந்தார், அவரையை நான் நம்பி கொண்டார். அலை மிக்க மோதிடும் அன்னார், அலை மிக மோதிடும் அன்னார். ஆறுதல் அளிப்பதாய் சொன்னார். சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாடிடுவே. சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாடிடுவே. சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாடிடுவே. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி ஐயா. எல்லா பகுதியும் தேவனாகிய கர்த்தர் பொறுப்பெடுத்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் சொன்னீங்க, நீ போ, உனக்கு முன்பாக என் தூதரை நான் அனுப்புவேன், உன் வலது பக்கத்திலும் உன் இடது பக்கத்திலும் நானே உனக்கு நிழலாய் நிற்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீங்க. இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவோ என்று எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, எரேமியா 5:14, 23, 29 சொன்னது போல நீ கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி என்று எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. எரேமியா 5:14 சொன்னது போல எரேமியா நாவலில் போட்ட வார்த்தை அது அக்கினி என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் ஆண்டவரே, அடியனை மறைத்து கர்த்தருடைய ஆவியானவர் பேச வேண்டும் என்று சொல்லி
இந்த வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுகிற சகல பலவான்களையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்புறப்படுத்தி கட்டி செபிக்கிறேன். அவைகள் செயல்படக்கூடாதபடி செயல் இழந்து போ இயேசுவின் நாமத்தினாலே. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம், தாழ்த்துகிறோம், பெருமைப்படுத்துகிறோம். துதி கனம் மகிமை உங்கள் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எடுத்தவர்கள் வாசியுங்கள். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏதோ ஒரு இளைப்பாறுதல் இல்லாதபடி, ஏதோ ஒரு வருத்தத்தோடு, ஏதோ ஒரு வேதனையோடு, ஏதோ ஒரு போராட்டத்தோடு, ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 4 காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவதாக யோவான் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். யோவான் 6:37. போதும். முதலாவதாக இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. நீங்கள் எதிர்பார்க்கிற மனுஷன் குறிப்பிட்ட நாள் சொல்லுவான், நான் இதை செய்கிறேன், இதை செய்து முடிப்பேன் என்று சொல்லுவான். ஆனால் சூழ்நிலை காரணமாக உங்களை தள்ளிவிட்டு மறைந்து விடுவான், ஒளித்து கொள்ளுவான். ஆனால் இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு காரியத்தில் எதிர்பார்த்து நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி அதில் வியாதிப்பட்டவர்களை சுகமாக்கினாராம். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஏதோ கொஞ்சம் பேர் இருந்தாலும் ஆண்டவருடைய மனது உருக்கம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதி இல்லை, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை. ஆண்டவருடைய மன உருக்கத்தினால், இரக்கத்தினால் இன்றைக்கு எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் இயேசு சுகமாக்க அவர் வல்லவராய் வந்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 40, 41, 42 எடுத்தவர்கள் வாசியுங்கள். மார்க்கு 1:40 முதல் 43 வரை. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு கிறிஸ்து மனது உருகி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகி என்றார். குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிவிட்டது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு வரம் இருக்குமானால், சுகமளிக்கிற வரம் இருக்கும் என்று சொன்னால், ஐயா கியூல நிற்பாங்க, அவங்களுக்கு ஒரு டோக்கன். இயேசு அப்படி இருந்தாரா என்றால் வேதம் சொல்லவில்லை, அப்படி இல்லை. ஆனால் ஒரு குஷ்டரோகி, ஊருக்கு புறம்பே தள்ளப்பட்டவன், குடும்பத்திற்கு ஒரு பிரயோஜனம் இல்லாதவன், கணவருக்கு மனைவிக்கு பிள்ளைகளுக்கு யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு நபரை தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு,
டுடே நைட், இன்று இரவு கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வியாதி, என்னால் முடியவில்லை என்று சொல்லி கலங்கி வந்திருக்கலாம். ஒருவேளை பிள்ளைகளுக்கோ, குடும்பத்திற்கோ, இனத்தார்க்கோ, யாரோ ஒருவருக்கோ ஒரு வியாதி. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாவாய், நீ சுகமடைவாய். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் அப்போஸ்தலர் 10:38, அவர் நன்மை செய்கிறவராவே சுற்றி திரிந்தாராம். உலக மக்கள் வெறுத்தாலும் ஆனால் இயேசு அவரை வெறுக்கவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலையில் கூட ஆண்டவரே என்னை எப்படியாவது இந்த செய்தியை பயன்படுத்தும் என்று சொன்னேன். ஒரு சகோதரி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இப்படிப்பட்ட வியாதிப்பட்டவர்களை குறித்து பேசினதை பார்த்தேன். மனுஷன் இப்படித்தான் இருப்பான் என்று ஆவியானவர் உணர்த்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த குஷ்டரோகம் உள்ள மனிதன் இயேசுவை விசுவாசித்தான். எப்படியாவது எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று விசுவாசித்தான். அவன் சொல்லுகிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். என்றாவது ஒரு நாள் அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் உமக்கு சுத்தமானால் இது நடக்கட்டும் என்று ஒப்பு கொடுத்து செபித்தது உண்டா? அப்படி இல்லை என்றால் இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சுகம்தான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இரண்டாவதாக வாசியுங்கள், அதே யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். 6:44. போதும், பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனுமே வரமாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் பிதா முன்குறித்திருக்கிறார். எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், எங்கேயோ தொழில் செய்கிறோம், ஆனால் இந்த இடத்தில் வந்திருக்கோம் என்று சொன்னால் பிதாவினுடைய சித்தம், திட்டம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்கள், யோவான் 4ஆம் அதிகாரம் 46 முதல் 53 வசனத்தை வாசிங்கள். யோவான் 4. ராஜாவின் குமாரனுடைய மனுஷன் ஒருவன் வியாதியிலே இருந்தான். இயேசு வருகிறதை கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன்னுடைய மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினால் அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். போதும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரோ ஒருவர் மரணப்படுக்கையில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நபர் இயேசு வருவதை கேள்விப்படுகிறார். எத்தனையோ கூட்டங்களுக்கு போகிறோம், எத்தனையோ பிரேயரை பண்ணுகிறோம், ஆனால் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? ராஜாவினுடைய வம்சத்தில் உள்ளவன் ஒரு மனுஷனுடைய குமாரன், அவன் வியாதியிலே கிடக்கிறான். ஆனால் அவனை சுகமாக்குவதற்கு மருத்துவனால் முடியாமல் போய்விட்டது. மாத்திரை மருந்துகள் எந்த மருந்து சுகமாக்க முடியவில்லை. ஆனால் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறான். இயேசுவை குறித்து கேள்விப்படும் பொழுது இயேசு சொல்லுகிறார், அந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உன் மகன் நல்ல சுகமாவான், சுகமாக இருக்கிறான் என்று சொல்லி வார்த்தை விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது அதை கேட்ட அந்த தகப்பனார், அந்த குடும்பத்தார் எல்லாரும் திரும்பி போகிறார்கள். ஆனால் மணிக்கணக்கையும் நொடியும் நேரத்தையும் நிமிஷத்தையும் அவர்கள் கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது இயேசு உன் மகன் சுகமடைந்து விட்டார் என்று சொன்ன அந்த நேரம் சரியாக இருந்தது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. மருத்துவன் சொல்லுவான், நாளை தான் சொல்ல முடியும்,
நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், டுடே நைட், இன்று இரவு இயேசு சொல்லுகிறார், இப்பொழுதே உங்களுடைய பிரச்சனைகள், வியாதிகளை, போராட்டங்களை அவர் மாற்ற வல்லவர். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாளை அல்ல, இன்றைக்கே கர்த்தர் இப்பொழுதே நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, அவர் வேத வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவர். மரண அவஸ்தையில் இருக்கிறவனுக்கு ஆண்டவர் வேத வசனம் கிரிகை செய்தது, அவன் மரண படுக்கை மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 4:4, லூக்கா 4:4 சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனாகிய வார்த்தையினால் அவன். அப்படி என்றால் இவன் தூரத்திற்கு இருக்கக்கூடிய அந்த வார்த்தை கிரிகை செய்தது. எரேமியா 23:23 சொல்லுகிறது, நான் சமீபத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்துக்கும் தேவன். ஐயா, இங்கு ஒரு மனிதன் ஜெபிக்க சொன்ன உடனே அந்த வீட்டில் இருக்கிற மகனுக்கு சுகம் கிடைக்கும் என்றால், இந்த ராத்திரி வேளையிலே யாருக்காவது நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் அந்த மனிதர்களுக்கு இந்த ராத்திரியிலே சுகம் உண்டு உண்டு உண்டு. கைகளை தட்டி 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 கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒருவனை பிதா இழுத்து கொள்ளவில்லை என்றால் ஒருவனுமே வரமாட்டான். சுமார் 1999 முட்டுவலி, முதுகுவலி, வீடு எல்லாம் பாம்பு. அப்படிப்பட்ட நேரத்திலே அந்நிய பாஷை பேசுகிறவர்களை பார்த்தால் நான் நல்லா கிண்டல் அடிப்பேன். இங்கே சித்தி ஒருத்தர் அந்நிய பாஷை பேசினாங்க, அவங்கள அப்படியே ஆக்ஷன் பண்ணி காமிச்சேன். எந்த சித்தியை அசிங்கமாக கேவலமாய் பேசினோ அவர்கள் வந்து நான் மரணப்படுக்கையில் இருக்கும்போது என்னை தொட்டு சொன்ன ஒரு வார்த்தை, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் மற்றும் உன்னை நிரப்புமானால் உன்னை ஒரு பிசாசும் கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். அன்றைக்கு தான் படித்தேன், என்னை நிரப்பும் என்று சொல்லி நான் கேட்ட பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பினார். அந்த நிரப்பினது நிமித்தம் தான் வேதம் சொல்லுங்க, ஏசாயா 61:1, லூக்கா 4:18, அப்போஸ்தலர் 10:38, மத்தேயு 18:18, 16:19, மார்க்கு 3:27. இந்த வசனத்தின்படி அன்றோடு ஓடினது பிசாசு, இன்றைக்கும் ஜெயித்தவராய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும். 33ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த வியாதிப்பட்ட மனிதனுக்கு ஆண்டவர் இருந்து சொன்னவுடனே வியாதி சுகமடைந்தது. ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்திருக்கலாம், ஏதோ ஒரு போராட்டத்தில் வந்திருக்கலாம். இல்லை என்றால் வியாதி எனக்கு சாகு வரைக்கும் இந்த வியாதி என்னை விட்டு விலகாதோ, கிடையவே கிடையாது. உபாகம் 7:15 சொல்லுகிறது, அவருக்கு சகல வியாதியும் சுகமாக்க முடியும், சுகமாக்கி இருக்கிறார். எந்த தெய்வம் அப்படி சுகமாக்கினது இல்லை, இயேசு மட்டும்தான் சகல வியாதியும் உங்களை விட்டு சுகமாக்க முடியும் முடியும் முடியும். கைகளை தட்டி 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 கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏதோ ஒரு காரியத்திலே பாரத்தோடு வந்திருக்கலாம், இளைப்பாறுதல் இல்லை என்று வந்திருக்கலாம், ஆசீர்வாதம் இல்லை என்று வந்திருக்கலாம், ஐஸ்வர்யம் இல்லை என்று வந்திருக்கலாம், செபிக்க முடியாமல் வந்திருக்கலாம், பரிசுத்தமாய் வாழ முடியாதபடி வந்திருக்கலாம், பில்லி சூரிய கட்டி நிமித்தமாக வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க யாராய் இருந்தாலும் கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். கர்த்தரோடு இடைப்பட்டு ஆண்டவரை என்னோடு இந்த காரியத்தில் பேசுங்க, இந்த போராட்டத்தை மாற்றுங்க, இந்த வியாதியை சுகமாக்குங்க, விசுவாசத்தோடு கேட்பீர்கள் என்று சொன்னார். உங்களுக்கு இருக்கக்கூடிய சகல போராட்டங்களையும் வியாதியையும் பலவீனங்களையும் ஊழிய பாதையில் இருக்க தடைகளையும் கர்த்தர் மாற்றி உங்களை உயர்த்தி உன்னதமான இடத்திலே அழகு பார்ப்பார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. மூன்றாவதாக வாசியுங்கள், உன்னத பாட்டின் புஸ்தகம் 1:4 வாசியுங்கள். வாசிங்க. என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். போதும், என்னை இழுத்து கொள்ளும். அப்படி என்றால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டால் நம்முடைய குடும்பத்தாரை இழுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய
அருகில் இருக்கவர்களை ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளே இழுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம குடும்பத்தில் அவிசுவாசி இருப்பார்கள், ஆண்டவரை அறியாதவர்கள் இருப்பார்கள், அறிந்தவர்களும் இருப்பார்கள், நம்பாமல் இருப்பார்கள், விசுவாசியாமல் இருப்பார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பல பாடுகள் மத்தியிலே இருப்பார்கள், போராட்டத்தின் மத்தியிலே இருப்பார்கள், வியாதியின் மத்தியிலே இருப்பார்கள், கடன் பிரச்சனையில் இருப்பார்கள், இயேசுவை கண்டுகொள்ளாமலே இருப்பார்கள். எப்பேற்பட்ட மனிதனாய் இருந்தாலும் இயேசுவால் இழுத்துக்கொள்ள முடியும் முடியும் முடியும். கைகளை தட்டி 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 கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. வாசியுங்கள் 9ஆம் அதிகாரம் யோவான் 3ஆம் வசனம். யோவான் 9:3 வாசியுங்கள். இயேசு பிரயுஸ்திரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இப்படி பிறந்தான். மார்க்கு 2ஆம் அதிகாரத்திலே 2:3-4 வரையும் பார்த்தால் அங்கு ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்கள் மத்தியிலே ஒரு வீட்டிலே இருந்து ஆண்டவர் ஒவ்வொருவருக்காக ஒரு காரியத்தை சொல்லி செபித்து அவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவர் காலை மிதிக்கத்தக்கதாக அவ்வளவு ஒரு திரள் கூட்டம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இங்கு ஒரு மனிதனை 4 பேர் இழுத்துக்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் அந்த இடத்திலே வரும்பொழுது அந்த வீட்டினுடைய ஓட்டை பிரித்து அந்த இயேசுவுக்கு நடுவாக இறக்கிறார்கள். இயேசு பார்க்கிறார், அந்த திமிர்வாதக்காரனுக்கு அவிசுவாசமும் கிடையாது, அக்கறமும் கிடையாது. இனி சாகுவரை நான் இப்படித்தான் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். 4 பேருக்கு விசுவாசம். எப்படியாவது இயேசு கிறிஸ்து இவனை தொட்டு சுகமாக்க வேண்டும், இவன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்டு விட்டால் போதாது, ஆலயத்துக்கு வந்து விட்டால் போதாது, செபித்து விட்டால் போதாது, கொடுத்து விட்டால் போதாது. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், ஒரு வரங்களை வைத்திருக்கிறார், கனிகளை வைத்திருக்கிறார். உங்கள் நிமித்தம் இயேசுவின் நாமம் மகிமைப்பட வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். சகரியா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசியுங்கள் ஒருவர். சகரியா 8:23 வாசிங்க. அந்நாட்களிலே ஐயா பலவித பாசைக்கரலாகிய 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தின் தொங்கலை பிடித்து, யாரோடு இருக்கிறார்? ஹலோ, கர்த்தருடைய பிள்ளையை, அபிஷேகம் பெற்ற பிள்ளையை, ஆலயத்துக்கு வருகிற பிள்ளையை, விசுவாசமா இருக்கிற என் தேவ ஜனமே, 10 பேர் ஒருவர் தொங்கலை பிடித்து உங்களோடு தேவனாய் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டோம். ஆகையால் உங்களோடு கூட சபைக்கு வருவோம் என்று சொல்லி உங்களை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை சாதாரணமாக இந்த சபை இருக்கலாம், இந்த ஊழியம் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க மேல இருக்கிற அபிஷேகம், உங்க மேல இருக்கிற கிருபை, உங்க மேல இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார் என்று நீங்கள் வாழுகிற முறைகள், நீங்கள் இருக்கிற ஆசீர்வாதம், நீங்க இருக்கிற சுகத்தை, உங்களை மேல வைத்திருக்கிற வரங்களை, கனிகளை பார்த்து புறஜாதியார் எத்தனை பேரு? 10 பேர். ஒரு நபரை 10 பேர் பிடிச்சா இந்த இடம் பிடிக்குமா? பிடிக்காதா? அப்படி என்றால் இதற்கு புது ஆலயம் வரும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் சொந்த இடத்தை வாங்கி நல்ல ஒரு ஆலயத்தை கட்டி உங்க தொங்கலெல்லாம் பிடிச்சிட்டு 10 பேர் வருவார்கள். அவர்கள் புற ஜாதியார்கள், தேவனை அறியாதவர்கள், இயேசுவை கேள்விப்படாதவர்கள். உங்களை பார்த்து உங்களுக்குள்ள தேவனாய் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி உங்க தொங்கலை பிடிச்சு உள்ளே வருவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். சபை பெருகும், அற்புதம் நடக்கும், கட்டு உடைக்கப்படும், வியாதி சுகமாகும். அத்தனை பேரும் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லும் காலம் வருகிறது என்று கைகளை தட்டி 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 கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடைசியாக
சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். சங்கீதம் 55, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான் ஞானஸ்நானம் எடுத்த பரிசுத்த ஆவியை பெற்ற ஆலயத்துக்கு வருகிற, ஓய்வு நாளை கடைபிடிக்கிற, இந்த 50 நாளையும் கடைபிடிக்கிற கர்த்தருடைய பிள்ளை உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களை உலகம் தள்ளும், குடும்பம் தள்ளும், எத்தனை இடத்துல தள்ளினாலும் இயேசு உங்களை தள்ள மாட்டார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வசனத்தின் பிரகாரமாக நான் பில்லிசூனிய கட்டுகளிலே இருக்கும் பொழுது இந்த முட்டுவலி, முதுகுவலி, எத்தனையோ இடத்திற்கு போனேன், எத்தனையோ மந்திரவாதியை பார்த்தேன். அவர்களெல்லாம் சொன்னார்கள், கரெக்டாக சொன்னார்கள். ஒரு தீர்க்கதரிசி கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க, அவங்களிடத்தில் டோக்கன் எடுத்து போகிறேன், அவங்களும் கரெக்டாக சொன்னார்கள். ஆனால் விடுதலை இருந்தா கிடையாது. ஒரு நாள் ஒரு தாய் சொன்னாங்க, இந்த இடத்துல ஒருவர் இருக்கிறார், அவரிடத்தில் ஒரு சின்ன காணிக்கை வைத்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் காரியம் எல்லாம் சொல்லிடுவார், அதுக்கப்புறம் அதுக்கு பரிகாரத்தின்படி உங்களுக்கு எல்லாம் நல்லா இருன்னு சொன்னாங்க. நானும் போனேன். அது ஒரு ரோட்டு பக்கம், பஸ்ஸு போகுது. ஏன்னா எங்களுடைய சொந்த கிராமத்தில் ஒரு இந்து கோயிலும் கிடையாது. எனக்கு என்னன்னே தெரியாது, புரியாது. எங்கள் ஊர் முழுதும் கிறிஸ்தவ ஊர். அப்படிப்பட்ட நேரத்திலே அவர் உட்கார வச்சு அவருடைய சொந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டி வெத்தில் பாக்கு, அப்புறம் ஊதுபத்தி, சாம்பிராணி, சூடை எல்லாம் வைத்து கொளுத்தி அவர் உடுக்க எடுத்து ஆரம்பித்தார் அடிக்க. ஆனால் பாருங்கள், அவர் சொன்னார், உடுக்க அடிக்கார, அடிக்க அடிக்க வேலை செய்யவே மாட்டேங்கி. எனக்கு ஒரே பயம், இப்படிப்பட்ட இடத்துக்கு போனதே இல்லையே என்று சொல்லி நான் ஆண்டவரே இயேசுவின் ரத்தஞ்சியோ ஸ்தோத்திரம் தோத்திரம் அறியாமல் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு கேன்பேக்கு கையில் இருக்கு. இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். யாத்திரம் 15:26. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 55:22. இந்த கேன்பேக்கை திருப்பி பாருனாரு. திருப்பி பார்த்தால், கர்த்தர் மேல் பாரத்தை கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவர் ஒடுக்க அடிச்சாரு, ஒண்ணுமே வேலை செய்யல. ஒரு வார்த்தை சொன்னார், உனக்கு நேரமே சரியில்லை, உன் தொழிலெல்லாம் முடங்கி போச்சு, இனி முன்னேறவே முடியாது கோயம்புத்தூர்ல என்று சொன்னார். அன்றைக்கு ஒரு முடிவெடுத்தேன். இயேசு சொன்னார், உன் பரிகாரியாகிய கர்த்தர் நான் இருக்கிறேன், நீ எங்க பரிகாரத்தை தேடி வந்திருக்கிறாய், என் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு என்று சொல்லும்போது அன்றைக்கு தூக்கி போட்டதுதான். இன்னைக்கு நல்ல வீடு, சகல வசதியோட கர்த்தர் இந்த பட்டணத்திலே ஆசீர்வதித்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஆனால் கணக்கு சொல்லவே இல்லை. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ஏசப்பா கொஞ்சம் விட்டுருங்க, அவன் கணக்கு சொல்கிறத பார்ப்பன பிறகு அந்த உடுக்கடிச்சான், கணக்கு இந்த வார்த்தையை சொன்னான். இந்த வரைக்கும் சொல்லுகிறேன், அதோடு போனது, வேற இடத்துல கால் வைக்கல. வைத்தால் தேவனாகிய பரிசுத்த ஆலயம் மட்டும்தான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, எந்த வியாதியோடு வந்திருக்கலாம், எந்த பிரச்சனையிலும் வந்திருக்கலாம், எந்த போராட்டத்திலும் வந்திருக்கலாம். இன்றைக்கு உங்கள் வியாதி எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் கர்த்தர் சுகமாக்க போகிறார். அப்படி எழுந்து நிற்போம், அப்படி எழுந்து நிற்போம். அப்படி எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ண போறோம். உங்கள் வாய்களை திறங்க, நன்மையினால் நிரப்புவார். என்ன வியாதி இருக்குன்னு எனக்கு தெரியாது, இயேசுவுக்கு தெரியும். திரளான ஜனங்களை கண்டு மனதிருகி சுகமாக்கினவர். ஏசாயா 53:5 சொல்லுகிறேன், தழும்புகளினால் நீங்கள் சுகமாவீர்கள்,
எரேமியா 17:14 சொல்லுகிறது, என்னை குணமாக்கும் நாளிலே நான் குணமாவேன். 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, அவர் தழும்புகளினால் நாங்கள் சுகமாய் விட்டோம் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு வானம் திறக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்காக. ஆவியானவர் புறாவை போல் இறங்கி, என் நேசகுமாரனே, என் நேசகுமாரத்தியே, உனக்காக இந்த இடத்திலே வானத்தை கிழித்து, ஏசாயா 64:2 படி அவர் வந்திருக்கிறார். எப்பேற்பட்ட பலவீனமாய் இருந்தாலும் நீங்கள் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, பாவியாக என் மேல் கிருபையாய் இரும் என்று சொல்லுங்க. ஆண்டவரின் வியாதியை விட்டு விலக்குங்கன்னு சொல்லுங்க. நீங்கள் வாய்களை திறந்து சொல்ல சொல்ல வேத வசனத்தின்படி ஆண்டவர் உங்கள் சரீரத்துக்குள்ள ஒரு வல்லமையை அனுப்புவார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாராவது வியாதிப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு அறிந்தவர்கள், புரிந்தவர்கள், நண்பர்கள், வயதானவர்கள் யாராவது வியாதிப்பட்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் வியாதியை சுகமாக்கும்படி வந்திருக்கிறார். யாரெல்லாம் வியாதியிலே ஆண்டவர் எனக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லுகிறீர்களோ, உங்களுக்கு ஆண்டவருடைய வல்லமை வருகிறது. Right now receive the name of Jesus, power கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படுவதாக. பில்லி சூரியத்தின் போராட்டங்கள், வியாதியின் பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், ஜெபிக்க முடியாத காரியங்கள், அவிசுவாச கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் சரத்தை விட்டு வெளியே போ என்று கட்டளை கொண்டிருக்கிறேன். எல்லா அந்தகார வல்லமைகளும், மாந்திரிக வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் சுட்டரிக்கப்படுவதாக, இப்பொழுது சுட்டரிக்கப்படுவதாக. அப்படிப்பட்ட பலவீனங்கள் இந்த நிமிஷத்தில் விடுதலை உண்டாவதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, வந்த பெரியவர் சிறியவர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஊழியக்காரை ஆசீர்வதிங்க, அவர்களுக்கு சுகம் கொடுங்க. அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியம் வளர்ந்து பெருகட்டும் ஐயா. வர தடைப்பட்ட பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேட்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம், பதில் கிடைத்ததற்காக ஸ்தோத்திரம். துதி, கனம், மகிமை உங்க ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான செய்தி கொடுத்த இம்மானுவேல் அண்ணனை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, மலை அதனுடைய தாமதங்கள் இந்த காரியத்தில் கூட இந்த நேரத்திலும் இவ்வளவு நேரம் உடைய சமூகத்திலே, உடைய ஆலயத்திலே பொறுமையாய் உட்கார்ந்து வேத வசனங்களை கேட்ட உடைய ஜனங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, உடைய எல்லா வருத்தங்களை மாற்றுவீராக. யோசேப்பு சொன்னது போல, என் தகப்பன் வீட்டின் வருத்தங்களை எல்லாம் என் கர்த்தர் மறக்க பண்ணினார் என்று சொன்னது போல, எந்தெந்த வருத்தங்கள் சரீர ரீதியாக, ஆத்தும ரீதியாக, ஆவிக்குரிய ரீதியாக எந்த வருத்தங்கள் இருந்தாலும் சரி ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுடைய வருத்தங்களை எல்லாம் கர்த்தர் நீர் மறக்க பண்ணுவீராக. ஆண்டவரே, பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவரே, சகல ஆஸ்திகளையும் ஆண்டவரே வைத்தியர்களுக்கு செலவழித்து வருத்தப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில், நானுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சுகமாவேன்னு சொல்லி அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகம் பெற்றது போல, இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த சுகமளிக்கிற ஆராதனையில என்னென்ன காரியங்கள் சுகத்துக்காய் ஜெபித்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல சுகத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் வாழ்ந்து செழித்து சுகமாய் இருப்பதற்கு கர்த்தர் கிருபையை அனுக்கிரகம் பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தானுடைய அன்பினைக்கும் இந்த மாலை ஜெப கூடுகைக்கு வந்திருக்கிறவங்க அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரிந்து தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை